இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுலையே முக்கியமான பாகம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி அதோட நம்பர் ப்ளஸ் வந்து பார்ட் நம்பர்னு சொல்லப்படுற அந்த பாகம் நம்பர், அதே மாதிரி வரிசை எண்ணு சொல்லப்படுற இந்த சீரியல் நம்பர், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3 டேட்டா வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வேலிடேட் பண்ணுற அதிகாரி வந்து ஈஸியாக உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவை வந்து 2002 எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டு கூட ஈஸியாக மேப் பண்ணிடுவார். மேப் பண்ணி கரெக்டாக வேலிடேட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் கொடுத்த டேட்டாவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் டிசம்பர் 4லிருந்து டிசம்பர் 9 வரையும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கொரீஸ் எல்லாம் கேட்டு உங்கள்கிட்ட பேசி அதற்கான தீர்வை காணுவாங்க. இல்லை அதையும் மீறி டிசம்பர் 9ல் வெளியிடுற டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்க பேர் வரல அப்படின்னா நீங்க அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த 13 டாக்குமெண்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட் நம்மள கேட்குறாங்களோ அதெல்லாம் சப்மிட் பண்ணி புதுசா உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இணைச்சிக்கலாம். அதுல எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறாங்க அதிகாரிகள். நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோல சொல்ற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன்ல 4 டேபிள்ஸ் இருக்கு. 1 2 3 4 அப்படிங்கிற 4 டேபிள்ஸ் இருக்கு. இந்த 4 டேபிள்ஸ்ல ஒன்றுங்கிறது வந்து ப்ரீஃபில்டு டேட்டா, செகண்ட்ல இருக்கிற டேட்டா வந்து ஈஸியாக நீங்களே ஃபில் பண்ணிடலாம். உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் அதாவது துணைவியாரின் பெயர் இதெல்லாம் இருக்கும். இந்த 3வது 4வது வந்து ஆப்ஷனல். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 2002 ஓட்டர் லிஸ்ட்ல எஸ்ஐஆர் கொடுத்துருந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3வது டேபிளை ஃபில் பண்ணுவீங்க. ஒருவேளை 2002 ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா அம்மா பேர் இல்லது தாத்தா பாட்டி பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4வது டேபிளை ஃபில் பண்ணுவீங்க. எய்தர் 3 or 4 ரெண்டில் ஏதோ ஒன்றை தான் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் ஃபில் பண்ணுறதுலேயே ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க இந்த சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி பார்ட் நம்பர்னு சொல்ல போகிற பாகம் நம்பர், சீரியல் நம்பர்னு சொல்ல போகிற வரிசை நம்பர், இதை மட்டும் கரெக்டாக மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை வேலிடேட் பண்ணுற அதிகாரி வந்து ஈஸியாக இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவை வந்து 2002 எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்டு கூட ஈஸியாக மேட்ச் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை பாஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எனக்கு டவுட் இருக்குது சார், இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டேட்டா இந்த நேராக போய் இந்த டேட்டா மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள் erolls.tn.gov.electoral search அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கு போய் சர்ச் பை நம்பர் ஆர் சர்ச் பை எப்பிக்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் பை எப்பிக்னு கொடுங்க. சர்ச் பை எப்பிக்னு வந்துச்சு அப்படின்னா ஈஸி, எல்லா டேட்டாவும் அதுலேயே இருக்குது. ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை சர்ச் பை எப்பிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எப்பிக்லேயே வந்துருச்சு அப்படின்னா அதுலேயே எல்லாமே இருக்கும். எந்த அசம்பிளி செக்ஷனில் வராது, என்ன பார்ட் நம்பர், என்ன சீரியல் நம்பர் எல்லாமே வந்துடும். ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சர்ச் பை நேம் கொடுங்க. சர்ச் பை நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக அந்த நேமில் அந்த தொகுதியில் இருக்கிற எல்லா நேமும் வரலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டான பூத் நம்பர் தெரியுது, அதாவது பார்ட் நம்பர் தெரியுது அப்படின்னா அந்த பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு 2002 இருக்கிற பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் நேம் கொடுத்து அதே மாதிரி ஃபாதர் நேமோ ஒரு மதர் நேமோ என்ன நேமு வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி சர்ச் பை எலக்ட்ரல் பிடிஎஃப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, அந்த 2002 ஓட்டர் லிஸ்ட்டை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் பூத்தில் இருக்கிற 2002 ஓட்டர் லிஸ்ட்டு ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பூத்தில் இருக்கிற பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கண்டிப்பாக 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதை வாங்கி உங்கள் நேமையோ இல்லை ஃபாதர் ஆர் மதர் நேமையோ சர்ச் பண்ணி எடுத்து அதிலிருந்து சீரியல் நம்பர் பார்ட் நம்பர்லாம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நிறைய பேர் டிடிஎஸாக எடுத்துக்கிறீங்க. சில கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு வருது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் 3 and 4 தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வருது. டேபிள் 3 ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர் ஏற்கனவே வந்து 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா வாக்காளரின் பெயர் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து உங்கள் பேர் கொடுத்துக்கிறீங்க. எபிக் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரிலேட்டிவ் நேம் அப்படிங்கிறது வந்து அந்த 2002 வாக்காளர் அட்டையில் உங்கள் பேர் கூடிய ஒரு பேர் வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு மேக்சிமமான பேர்த்துக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா உங்கள் பேர் கூடிய உங்கள் அப்பா பேர் வந்திருக்கும். ஸோ அங்கே அதுதான் வந்து ரிலேட்டிவ் நேம். அந்த 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன பேர் இருக்குதோ அது அப்படியே இருங்க. சிலருக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போதும் ரிலேட்டிவ் பேரில் அவங்க பேர் எழுதிட்டு என்ன ரிலேஷன்ஷிப், தந்தையாக இருந்தால் தந்தைன்னு எழுதுங்க, கணவராக இருந்தால் கணவர்னு எழுதுங்க.
அதே மாதிரி இதே மாவட்டம், மாநிலம், அதே அசம்பிளி நேம் இதெல்லாம் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா கிடைச்சிச்சுன்னா. ஸோ இதில் தான் சின்ன குழப்பம் இருக்கும், அதையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டேன். அதே மாதிரி டேபிள் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அதே மாதிரி தான். நேம்ங்கிறது யார் பேர் எழுதுறது அப்படின்னு. ஸோ நேம்ங்கிறது யார் பேர் எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ இல்லை தாத்தா பேரோ பாட்டி பேரோ எழுத போகிறீங்க. இப்போ அப்பா பேர் இருக்குது அப்படின்னா அப்பா பேரை இங்கே எழுதிக்குங்க. நேம்ங்கிற இடத்துல அப்பா பேர் எழுதிட்டு அப்பாவோட எபிக் நம்பர் இருந்திருக்கும்ல, அது இருந்தால் எழுதுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிலேட்டிவ் நேம் அப்படின்னா அப்பா வந்து அப்பாவோட பேருக்கு பக்கத்தில் 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் அப்பாவோட பேருக்கு பக்கத்தில் அவங்க அப்பா பேரோ இல்லை வந்து அவங்களுடைய அம்மா பேரோ வந்திருக்கும். ஸோ அவங்க அது என்ன அப்படின்னு பார்த்து எழுதுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இந்த நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. டேபிள் 3க்கும் டேபிள் 4க்கு வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து கிளாரிட்டியாக கேட்டுட்டு பண்ணுங்கள். இது தப்பாக பண்ணாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு தேவையான முக்கியமான 3 டாக்குமெண்ட், 3 டேபிள் தான். இந்த அசம்பிளி நம்பர், ஒரு பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இது வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். மேக்ஸிமம் உங்கள் அப்ளிகேஷன் பாஸ் ஆகிடும். ஸோ அதை நான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து இன்னும் டவுட் இருக்கலாம். டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. திரும்ப நிறைய கேள்விக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா தகவலை கொடுத்துட்ருக்குறோம். நாம் ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கிறோம். அப்பப்போ வருகின்ற தகவலை வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு கொடுக்கலாம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.